தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 99வது அதிகாரமாக உள்ள சான்றாண்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 982வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். சான்றாண்மை என்பதற்கு நற்பண்புகள் நிறைந்த சான்றோர்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 982வது திருக்குறளுக்கு செல்வோம். குண நலம் சான்றோர் நலனே, பிற நலம் எந்நலத்து உள்ளதும் அன்று. குண நலம் சான்றோர் நலனே, பிற நலம் எந்நலத்து உள்ளதும் அன்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சான்றோர்க்கு அழகு என்பது அவருடைய நல்ல பண்பு நலன்களே ஆகும். பிற நலன்கள் எல்லாம் எவற்றுள்ளும் சேராது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சான்றோர்க்கு அழகு என்பது அவருடைய நல்ல பண்பு நலன்களே ஆகும். பிற நலன்கள் எல்லாம் எவற்றுள்ளும் சேராது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நற்பண்புகள் நிறைந்த சான்றோர்களாக திகழ்வோம். நன்றி, வணக்கம்.